எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ராஜமா குழம்பு செய்ய போகிறேன். நவராத்திரி சுருவாயிருக்கிறதுனால வெங்காயம் போடாமல் பூண்டு போடாமல் நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொத்தமல்லி, இது வரமிளகா, பெரிய மோட்டை இலாச்சி, சின்ன இலாச்சி, பட்டை, லவங்கம், இது போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேய்ச்சி பத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் முதல்ல எல்லாம் வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு குழம்பு செய்யும்போது மறுக்க வீடியோ காட்டுறேன். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. நான் எடுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் எடுத்து வறுக்க போகிறேன். முதல்ல நான் 2 பொருளை விட்டுட்டேன். சீரகம், மிளகு சொல்கிறதுமே விட்டுட்டேன். அதனால் இப்போ அதை எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். கொத்தமல்லி, மிளகாய், சீரகம், மிளகு, பட்டையெல்லாம் எடுத்து வச்சு சாமானமெல்லாம் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு ஆறுன வாட்டி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு குழம்பு செய்கிறதுக்கு மறுக்கா கடாய் வைக்க போகிறேன். நம்ம வறுத்து எடுக்கக்கூடாது, பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கிறத மசாலா வாசனை வந்துடுச்சு. இப்போ கேஸை பந்த் பண்ணிடணும். இப்போ நான் 4 பச்சை மிளகா, கொஞ்சமால இஞ்சி, 4 தக்காளி பழம் வேவிச்சு வச்சு இப்போ மசாலா பண்ண போகிறேன். அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட போகிறேன். அரைச்சி எடுத்துக்க போகிறேன். 4 தக்காளி பழம் வேவிச்சு எடுத்துக்கணும் குக்கரில் முதல்லையே. நமக்கு வரமாட்டேங்குது. தக்காளி பழம், பச்சை மிளகா, இஞ்சி போட்டு எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ குழம்பு செய்ய போகிறேன். கடாய் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் விட போகிறேன். போதும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் தேய்ச்சி பத்தா போட போகிறேன். கரம் ஆயிடுச்சு எண்ணெய். அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை போட போகிறேன். மசாலாலாம் நல்லா சட்னி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசனை வராமல் வதக்கி எடுத்துக்கணும். எல்லா மசாலா போட்டு வதக்க எண்ணெய் மேலே வந்த வாட்டி வேக வச்ச இந்த ராஜமாவை எடுத்து கடாயில் ஊற்றி 2 கொதி வந்தோடனே கொஞ்சம் மேலே தனியாக தழை போட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். தக்காளி பழம் நல்லா வெந்துக்குச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை பூரா கொட்ட போகிறோம். போட்டாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள். நான் முதல்லையே ராஜமா வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமால போட போகிறேன். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே நான் ஆம்க பவுட்ரு போட்டிருக்கிறேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே காளா நிமக்கு உப்பு போட்டுக்கிறேன். காளா உப்பு
நிம்மக் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா வரும். வெங்காயம் போடாததுக்கு, லசன் போடாததுக்கு, இது ரெண்டும் கலந்து போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் போட்டு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இது மாதிரி எல்லாம் பண்ணி செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள். மசாலா நல்லா வெந்துக்கிச்சு, எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு. கேஸ் கம்மி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா சட்னி நல்லா வெந்து போயிடணும். கேஸ் கம்மி வச்சு மூடி வச்சு நல்லா சட்னி வேக வைங்க. அதுக்கப்புறம் ராஜமா எடுத்து விடலாம். முன்ன கேஸ் கம்மியாக இருக்கு. கேஸு கம்மியாக வச்சு நான் தட்டு வச்சு மூடியிருக்கிறேன். மசாலா நல்லா வெந்து எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ வேக வச்ச ராஜமாவை எடுத்து கடாயில் விட போகிறேன். மசாலா நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி மாதிரி வேணுமோ குழம்புக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி விட்டு குழம்பு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு பண்ணிக்கலாம், கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா வெந்து போச்சு. மேலே தனியாக தலை தூவி எடுக்க போகிற குழம்பு ராஜமா குழம்பு ஆயிடுச்சு. அவ்வளோதான். நான் இப்போ செஞ்சு முடிச்சுட்டேன் ராஜமா குழம்பு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இப்போ செஞ்சு முடிச்சுட்டேன் ராஜமா குழம்பு. நான் முன்ன செஞ்ச மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.